மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். கடந்த 2 நாளாவே ஊடகங்கள் பயங்கரமா உருட்டிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடியார் அவர்கள் ஒரு கர்ச்சீஃப், அதாவது ஒரு துண்டை வச்சு முகத்தை அப்படியே மூடிக்கிட்டு அமித்ஷா வீட்டுல இருந்து வெளியேறாரு. எப்பவுமே கெத்தா சிங்கம் மாதிரி முன்னாடி சீட்ல உட்கார்ந்துட்டு வர நபர் பின்னாடியே அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா, அமித்ஷா என்னமோ ஒண்ணு பண்ணிட்டாரு, பயம் ஊத்திட்டாரு, திகில் காமிச்சிட்டாரு, என்னென்னவோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி செம்மையா பயங்கரமா ஊடகங்கள் பேசுச்சு. ஆரம்பத்துல இந்த வீடியோ குட்டியா கிராஸ் ஆச்சு இல்ல, அப்போ நான் வந்து இந்த நியூஸ்ல பார்க்கும்போது என்ன நார்மலா ஃபேஸ் தொடச்சிட்டு போறாரு அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா சரி ஒரு சேனல் தானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு தூங்கி எழுந்து காலில் பார்த்தா எல்லாமே அதாங்க பேசுறாங்க. ஐயோ பாரு, இப்படி மூஞ்சி மூடிட்டு போறாரு, இவ்வளவு நேரமா அப்படியே மறைச்சிட்டு போறாரு, போகும்போது 2 கார் வரும்போது 1 கார் தான், என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு உடனே ஆமால அப்ப உண்மையாவே மூஞ்சி மூடிட்டு தான் இருக்கிறாரா, அப்ப என்னவோ ஒரு பிரச்சனை தான் போலன்னு நம்மளே நம்ப வச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். எல்லாருக்கும் அப்படியே தோண வச்சுட்டாங்க, இப்படிதான் 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 இப்படிதான். ஒரு படத்துல ஒரு காமெடி வரும்ல, மலை மேல இருந்து உனக்கு வந்து என்னவோ தெரியுதான்னு கேட்பாங்க. அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டோன்னா பொண்டாட்டி வந்து உத்தமை கிடையாது அப்படின்னா எல்லாம் ஊர் மொத்தமும் சேர்ந்து ஆமா ஆமான்னு போடுமே. அதே மாதிரி உனக்கு தெரியல தெரியல அது அப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி 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 இது அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஐயோ எடப்பாடியாரே எப்ப வருவீங்க, ஏதாவது ஒண்ணு பேசுங்க, இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்னு நினைச்சாங்கல்ல, அதுக்கான ஒரு வாய்ப்பா தான் இப்ப நடந்திருக்கு. அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, என்னெல்லாம் பேசியிருக்காரு, யாரெல்லாம் பயங்கரமா விளாசிருக்காரு அப்படின்னு மொத்த விஷயத்தையும் டீகோட் பண்ண போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. எடப்பாடியார் சும்மா சாதாரணமா தான்ப்பா முகத்தை மூடி இருப்பாருன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு இந்த 2026 எலெக்ஷன்ல எடப்பாடியார் வின் பண்ணுவாரு அப்படின்னு தோணுதா, இல்லைன்னா அதாவது அதிமுக பாஜக கூட்டணியா, இல்லைன்னா திமுக வின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. எவ்வளவு பேர் எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கறத பார்ப்போம், தெரிஞ்சுப்போம். அண்ட் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்றத மிஸ் பண்ணாம போடுங்க. சரி ஓகே, இப்போ அமித்ஷா அவங்களுடைய சந்திப்பு அப்படின்னு சொல்லி முதல் ஸ்டார்டிங் பாயிண்டே அதுல இருந்து தானே ஆரம்பிக்குது. இவரு அமித்ஷாவை முன்னாடி அப்படியே ஒரு ப்ரீவியஸா ஒரு 2-3 மந்த்ஸ் 2-3 எங்க ரொம்ப ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி போயிடலாமா, அப்ப போனோம்னா டெல்லிக்கு போயிட்டு இபிஎஸ் அமித்ஷாவை பார்க்கணும் அப்படின்னு கார் மாறி 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 ஒரு 3-4 கார் மாறி போய் தான் பார்த்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு தேதிக்கு இபிஎஸ் போய் அமித்ஷாவை பார்ப்பாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா? சோ இப்படி இருந்த ஒரு சுச்சுவேஷன் நேத்து ஒரு 2 days முன்னாடி அமித்ஷா அவர்களை பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அவர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல இதுக்கப்புறம் அதிமுகவில எந்த துரோகிகளும் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள், ஒருபோதும் அனுமதி கிடையாது, பாஜக எங்களுக்கு கஷ்ட காலத்துல நிறைய உதவிகள் செய்திருக்காங்க, அதிமுகவை மீட்டு எடுக்கிறதுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க, மக்கள் நலனுக்காக அவங்க நம்ம கூட நிக்கிறது நம்ம எப்பயுமே மறக்க கூடாது, நன்றியே ஒருபோதும் மறக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வாக்கியங்கள் வசனங்கள்லாம் பேசிட்டு நான் போய் அமித்ஷாவை பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்புறாரு. சோ அவர் கிளம்புறாரு அப்படிங்கிற விஷயம் அப்சல்யூட்டா ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும். சோ இங்கதான் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். சோ எல்லாருக்குமே தெரியும் அமித்ஷாவை போய் அவங்க வீட்டுல போய் பார்க்க போறாரு அப்படிங்கிறதும் தெரியும். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவருக்கான வாழ்த்துக்களை கொடுக்கறதுக்காக இவங்க எல்லாரும் போறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். சோ போறாரு, பாக்குறாரு, பேசுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து கூட வந்து நிறைய நபர்கள் போறாங்க. யார் யார் போறாங்க? திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் போறாரு, தம்பிதுரை, வேலுமணி, கேபி முனுசாமி அவர்கள், சி.வி. சண்முகம் அப்படின்னு முக்கியமா அதிமுகவில் சொல்லக்கூடிய அனைத்து நபர்களும் போறாங்க. அமித்ஷா அவர்களை பாக்குறாங்க, பேசுறாங்க. சரி ஓகே நீங்க எல்லாம் போங்க, நான் மட்டும் தனியா அவர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் பேசுறதா சொல்லப்படுது. 20ல இருந்து ஒரு 40 நிமிஷம் கூட வச்சுக்கலாமே. இவ்வளவு டைம் வந்து அமித்ஷா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அதுக்கு உள்ள இருந்தவங்க அப்படின்னு பார்த்தா யாருமே கிடையாது, இன்க்ளூடிங் ஒரே ஒரு நபர். அவரும் யாருன்னா டிரான்ஸ்லேட், மொழி பெயர்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, சோ அந்த நபர் தான். இவர் வந்து தமிழ்ல சொல்றத ஹிந்தில அவர் வந்து அங்க டிரான்ஸ்லேட் பண்றது, அடுத்து அவர் ஹிந்தில சொல்றத தமிழ்ல இவருக்கு சொல்றது அப்படின்னு ஒரே ஒரு நபரை மட்டும் தான் கூட வச்சிருந்திருக்காங்க. மீதம் யாருமே இல்லை. ஆனா அப்படியெல்லாம் இல்ல, நான் பார்த்தேன் அவங்க பேசினாங்க தெரியும்ல, கிடுகிடுன்னு ஆடி போயிட்டாரு எடப்பாடி, அவ்வளவு அளவுக்கு பேசினாரு அமித்ஷா, மறண்டு போயிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லும் அளவுக்கு ஊடகங்கள்ல மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு பல பேரை கொண்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். அவர் சொல்றாரு திகார் சிறை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அவரு அப்பப்ப சொல்லிட்டு இருந்திருக்காரு. அது கேட்டவனே எடப்பாடி வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரால் பேசவே முடியல.
ஊடகங்களை பார்த்தெல்லாம் நம்மளால பேச முடியாதுன்னு பயந்துகிட்டு தான் முகத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி கூடவே இருந்து பேசின மாதிரி பயங்கரமா பேசியிருந்தாரு. அவனுடைய ஆதரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே அவர் சொல்றது உண்மையா இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இருந்துச்சு. ஆனா அங்க இருந்தவர்கள் சொல்லும்படி ஒரு விஷயம் அப்படின்னா 2 பேர் மட்டும் தான் பேசியிருக்காங்க, எடப்பாடியார், இன்னொன்னு வந்து அமித்ஷா அவர்கள். சோ இவங்க 2 பேரை தாண்டி அந்த மொழிபெயர்ப்பாளர் அவர் வந்து வெளியில சொல்லுவாரான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா அவர் கூட்டிட்டு போகும்போதே நம்பிக்கையான ஆளா தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. என்ன திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நீ வெளில சொன்ன அப்படின்றதான் சொல்லிதான் கூப்பிட்டு போயிருப்பாங்க. சோ ஆப்வியஸா வெளில வருமா அந்த நியூஸ்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சான்சஸ் இல்ல. மேபி எடப்பாடியாரே வாயை திறந்தால் மட்டும்தான் உண்டு. ஆனா சரி ஓகே முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு, கைக்குட்டையை வச்சுதான் இந்த ஒரு பெரிய விவகாரம் போயிட்டு இருக்கு, எல்லாரும் பேசிட்டாங்க. ஃபைனல் என்ன அப்படின்னா அது ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்கிறாரு நிரஞ்சன், அவரு தான் வந்து இந்த போட்டோவே எடுத்திருக்கிறாரு. இது வந்து சும்மா போற கார் அப்படி கிராஷ் பண்றதை வந்துட்டு பெருசா எடுத்து ஒரு ஸ்லோ மோஷன்ல போட்டு ஒரு 10 செகண்டுக்கு ஓட்டி இவர் பாருங்க என்னவோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் அளவுக்கு நடந்துச்சு. இதை வந்து டோட்டலா எடப்பாடியார் விளாசுறாரு. பத்திரிகை நண்பர்கள் உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீங்கெல்லாம் என்ன பண்ணணும், என்ன நடக்குது, ஊடகங்கள் என்ன விஷயங்கள் உண்மையோ அதை எடுத்து போடணும். நார்மலா நான் என்னங்க சொல்லாமே அங்க போனேன், டெல்லிக்கு நான் போறேன், அமித்ஷாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். இதுல மறைக்கிறதுக்கோ நான் பயந்து வர்றதுக்கோ என்ன இருக்கு, முகத்தை மூடிக்கிட்டு வர்றதுக்கு என்ன இருக்கு, வேர்த்துச்சு தொடச்சுக்கிட்டு இப்படி வந்தேன், அது ஒரு தப்பா? நான் தொடக்கிறத போய் வீடியோ இந்த பக்கத்துல இருந்து எடுத்துட்டு நான் மூஞ்ச மறைச்சுக்கிட்டேன்னு என்னங்க பேசுறீங்க? உங்ககிட்ட சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்றேன். ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னாலும் கக்கூஸ்க்கு போனா கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் போகணும் போல் இருக்கே, அவ்வளவு பயமா இருக்கு எனக்கு, போற போக்கு பார்த்தா இப்படிதான் நடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் விளாசி எடுத்திருக்காரு. சோ பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபேக்கான ஒரு அசஸ்மெண்ட், இது வந்து ஃபேக்கான ஒரு விஷயம் வந்து எல்லாரும் மத்தியிலும் பரப்பப்பட்ட காரணத்தினால, ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ண காரணத்தினால தாமோதரன் மேல நாங்க வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதிமுக சைட்ல இருந்து வருது. என்ன காரணம், 2 நாளா எங்க பார்த்தாலும் அமித்ஷா விளாசிட்டாரு, அமித்ஷா பொழந்து கட்டிட்டாரு, அமித்ஷா என்னவோ பேசிட்டாரு. இப்போ கூட்டணே கிடையாது, அதிமுக பாஜக கூட்டணே பிரியுதுன்ற அளவுக்கு பெரிய அளவுல போனது அப்படின்னா காரணம் இவர் தான். சோ இவர் மேல நாங்க கேஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் சேர்ந்து அதெல்லாம் விட மாட்டோம், அது எப்படி அவர் மேல கை வச்சிருவீங்களா, நார்மலா எடுத்த ஒரு வீடியோ அது அப்படி போச்சுன்னா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டோட்டலா எல்லாரும் வந்து சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க. நல்ல விஷயம் தான், எல்லாருக்கும் அதே மாதிரி நின்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கூடுதலா சவுக்கு சங்கர் போன்ற நிறைய நபர்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கறத பாப்போம். சொல்ற எழுதி வச்சுக்கோங்க, இந்த அதிமுக எப்பவுமே ஒருபோதும் யாராலையுமே மாத்த முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது டைலாக் எல்லாம் மாசா பேசிட்டு போன எடப்பாடியார அங்க போய் அமித்ஷா கால்ல போய் விழுந்துட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுவும் கரூர்ல முப்பெரும் விழா நடந்துச்சு இல்லையா, அந்த ஒரு விழாவில குறிப்பிட்டு பேசியிருக்காரு. சரி இவ்வளவு நடக்குதே, எடப்பாடியார் என்னப்பா பேசவே இல்லையேன்னு நினைச்சதுக்கு எடப்பாடியாரும் வச்சு செஞ்சு விட்டாருன்னு தான் சொல்லணும். நீங்க வந்து அங்க உங்களுடைய விழாவில என்ன பேசணும் அப்படிங்கிறது இருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயமா, மூஞ்ச துடைக்கிறதெல்லாம் வந்து பெரிய அளவுல எடுத்து பேசுறீங்க அப்படின்னா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியாரும் விளாசி விட்டுருக்காரு. நான் வந்து முகத்தை தொடச்சேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான், நீங்க பெரிய அளவுல யோசிக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறத தெள்ள தெளிவா எடப்பாடியார் புரிய வச்சுட்டாரு. இந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளி எடப்பாடி வாயை திறந்தா மட்டும்தான் நடக்கும்னு நினைச்சோம் இல்லையா, அது நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இதே விஷயம் அண்ணாமலை அவர்கள்கிட்டயும் கேட்கப்படுது. அவர் ஒரு பிரஸ் மீட்டை சந்திச்சு பேசும்போது அவர்கிட்டயும் கேட்கறாங்க, சார் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அமித்ஷா ஏதாவது சொன்னாரா, எடப்பாடியார் ஏதாவது சொன்னாரா, முகத்தை மூடிக்கிட்டு போறாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிக்குள்ள அவரை போய் மீட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கும் போது என்னவோ ஒண்ணு நடந்திருக்கு சார் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. அப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்ற ஒரு விஷயமும் என்ன அப்படின்னா, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு ஊடகங்கள்ல இருந்து நம்ம அவர் கார்ல போற விஷயம் வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்த்தோம். சோ நம்ம எல்லாருக்குமே தெளிவா தெரியும் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. அவர் உள்ள போயிட்டு வராரு அப்படிங்கும் போது நடுப்பட்ட விஷயம் நம்மளுக்கு தெரியாது. சோ உள்ள போயிருக்கிறாருங்கிற வரைக்கும் நம்மளுக்கு நியூஸ் தெரியும். சோ வெளியே வருவாருன்றது ஆப்வியஸா தெரியும்ல, அதை வந்து மூஞ்ச மறைச்சுக்கிட்டு அவர் தெரியாம யாருக்கும் தெரியாம வெளியே வரணும் அப்படிங்கறதுலாம் அங்க ஒண்ணும் கிடையாது. எடப்பாடியார்கிட்ட நான் இன்னும் பேசல, நம்ம அமித்ஷா அவர்கள்கிட்டயும் நான் இன்னும் பேசல. ஆனா அந்த முகத்தை மூடிக்கிட்டு மறைச்சு மக்களுக்கு தெரியாம நான் வரணும், ஊடகங்களுக்கு தெரியாம வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா நடந்திருக்கும். இது பெரிய அளவுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தாரு. சோ தெளிவா தெரியுது இது வந்து ஒரு மொக்க மேட்ரு. அதே கதை தான் நான் சொன்ன பாருங்க, மலையில இருந்து பார்த்தா சாமி தெரியுதா என்னமோ அந்த காமெடி மறந்துட்டேன், பட் என்னமோ ஒண்ணு தெரிதான்னு கேட்பாங்கல்ல, அதே மாதிரி கதை தான். ஒண்ணுமே இல்லாத விஷயத்த இதுதான் விஷயம் அப்படின்னு எல்லார் மனசுலயும் புகுத்தி அந்த விஷயமாவே மாத்துற சமயத்துல எடப்பாடியார் ஒரு பெரிய ஷார்ட் பண்ணி விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ நீங்க
இந்த அரசியல் களம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2026 தேர்தல்ல யாரு வருவாங்கங்க? அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி வருமா, இல்ல திமுக தான் திரும்பவும் ஆட்சியை பிடிப்பாங்களா, தமிழக வெற்றி கழகமா, நாம் தமிழர் கட்சியா? நீங்க எந்த கட்சிக்கு ஆதரவு, யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு முன்னாடி கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.